ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்தியன் ஆர்மிலேருந்து நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் மொத்தம் 8 டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நிறைய பேர் வேலைக்கு எடுக்கிறாங்க. அதை பற்றின ஃபுல் தகவல் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த ஜாபோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்னிவீர். அந்த கேட்டகரியில் தான் எடுக்கிறாங்க. அக்னிவீரில் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இங்கே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டாங்க. அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி, டெக்னிக்கல், கிளர்க்கு இல்லை ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ்மேன், உமன் மிலிட்ரி லேடிஸ்க்குன்னு தனியான ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு உமன் மிலிட்ரி போலீஸ் அப்படின்னு ஒன்று எடுக்கிறாங்க. ஃபார்மானா ஸோ ஃபார்மசி ரிலேட்டடான வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோல்ஜர் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அக்னிவீர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்திய கவர்மெண்ட்லேருந்து புதுசாக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான். ரீசெண்ட் இதில் கொண்டு வந்தது. ஸோ இந்த ஸ்கீம் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தம் 4 வருஷம் வந்து இந்த ஸ்கீமில் வேலை பார்க்கலாம். 4 வருஷம் எண்டில் உங்களுக்கு கையில் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்துருவாங்க. ஸோ இது பெர்மனன்ட் ஜாபா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 100 பேருக்கு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த 100 பேரில் 25 பேர் வந்து யார் யாரெல்லாம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ உங்கள் எல்லாரையும் மிலிட்ரிக்கு ப்ரொமோட் பண்ணிடுவாங்க பெர்மனெண்ட்டாக. ஸோ நீங்கள் மிலிட்ரியில் பெர்மனெண்ட் எம்ப்ளாயிஸாக ஒர்க் பண்ணலாம். பட் வந்து மீதி எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 4 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிற பட்சத்தில் 10 லட்சம் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு கையில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம், இந்த 10 லட்சம் எப்படி வரும் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 4 வருஷம் உங்களோட சம்பளம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கு உங்களோட சம்பளம் 30,000 கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு கையில் வர்றது பார்த்தீங்க அப்படின்னா 21,000 ரூபாய் தான் கையில் வரும். மீதி இந்த 9,000 இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு அக்கௌண்ட்டில் போடுவாங்க உங்களோட சேலரியிலே பிடிச்சி. ஸோ இந்த அமௌண்ட் இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதம் உங்களுக்கு 9,000 ரூபாய் அதே அக்கௌண்ட்லேயே போடுவாங்க. ஸோ உங்களோட 9,000 கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற 9,000 ஒரு வருஷத்துக்கு டெபாசிட் ஆகும். 2வது வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா கைக்கு 23,000 ரூபாய் வரும். இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சேலரியிலேருந்து 9,900 ரூபாய் பிடிச்சிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சம்பளம் 33,000 எகிரி இருக்கும். ஸோ இதே சேம் ஈக்குவலண்ட் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்லேருந்துமே மாதம் மாதம் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி 4 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 4வது வருஷம் உங்களோட சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 28,000 ரூபாவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய், சிமிலர் 12,000 ரூபாய் மாதம் மாதம் கவர்மெண்ட்லேருந்து வந்துடும். ஸோ 4 வருஷம் கழிச்சு பார்க்குறப்ப மொத்தம் உங்கள்கிட்ட பிடிச்ச அமௌண்ட் மட்டும் ஒரு 5 லட்ச ரூபாய் இருக்கும். இதுக்கு ஈக்குவலண்ட்டாக கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட் ஒரு 5 லட்சம். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 10 லட்சம் வந்துடும். ஸோ இந்த 10 லட்சத்தை வச்சு ஸோ உங்களோட ஃபியூச்சருக்கு நீங்கள் ஏதாச்சும் டெபாசிட் பண்ணி நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். மேபி எஃப்டி போடலாம், இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் ஜாப் படிக்கணும், ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னா அந்த வேலையில் நீங்கள் ஈடுபடலாம். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தொழில் ஆரம்பிக்கணும்னா கூட இந்த அமௌண்ட்டை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா மிலிட்ரி அப்படிங்கிறதுனால ஹைட்டு வெயிட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஜென்ஸுக்குன்னு வரப்ப மினிமம் செஸ்ட் அந்த எக்ஸ்பேண்டபிள் அதுவுமே பார்ப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரி நான் சொல்லிட்டேன். ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 166 இருக்கணும். ஸோ டெக்னிக்கல் கேட்டகரிக்கு 165 இருந்தாலே போதும். அதே மாதிரி கிளர்க் இல்லை ஸ்டோர் கீப்பர் கேட்டகரிக்கு 162 இருந்தாலே போதும்னு கொடுத்துருக்காங்க. மினிமம் செஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 77 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ எக்ஸ்பான்ஷனில் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பாண்ட் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் எலிஜிபிலிட்டி எல்லாம் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் பாஸ் மார்க் எவ்வளோனா 45% கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏஜ் பார்த்தீங்கன்னா 17.5 வயசு கம்ப்ளீட் ஆனாலே ஓகே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 17.5 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஜாப். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்னிவீர் டெக்னிக்கல் ஜாபுக்கு 10th ++2 முடிச்சிருக்க சொல்கிறாங்க. சேம் ப்ரொசீஜர் தான் சொல்லியிருக்காங்க. 17.5 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா அக்னிவீர் கிளர்க் இல்லை ஸ்டோர் கீப்பர். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஏஜ் தான். ஸோ 10th +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 50%, அதாவது இங்கிலீஷ்லையும் 50% மார்க் இங்கிலீஷு, மேக்ஸு இல்லைன்னா அக்கௌண்ட்ஸில் எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அக்னிவீர் ட்ரேட்ஸ் மேன் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் ஏஜ் வந்து எல்லாருக்குமே ஒன்று தான். இது ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக எல்லா லேடிஸ்க்கு தனியாக எதுக்கு தனியாக எல்லாத்துக்கும் கொடுத்துட்றேன். நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு தடவை உங்களோட எலிஜிபிலிட்டி நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதோட எலிஜிபிலிட்டி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ்க்கு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் அக்னிவீர் உமன் அப்படிங்கிற கேட்டகரியில் தனியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 10th பாஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்களும் 10th பாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லேடிஸ்க்கான ஹைட் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து 162 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும். வெயிட்டுக்கான ப்ரொபோர்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஹைட்ட பொறுத்து தான் உங்களோட வெயிட் வந்து இந்த இடத்துல டிசைட் பண்றாங்க. உங்களோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 154 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னா, உங்களோட மினிமம் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 42 இருக்கணும். மேக்ஸிமம் வெயிட் வந்து டிஃபரெண்ட்டா குடுத்துருக்காங்க. உங்களோட ஏஜ் பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாரி தான் ஜென்ட்ஸுக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன்ல கீழ வந்தீங்க அப்படின்னா, உங்களோட ஹைட்ட பொறுத்து அந்த இடத்துல வேரி ஆகும் வெயிட். ஸோ ஒரு 163 இருக்கீங்க அப்படின்னா ஹைட், அதுக்கான மினிமம் வெயிட் வந்து 47 இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 58லேருந்து 61க்குள்ள இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபார்மசிலேருந்து ஒரு ஜாப் வெளியிட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ சேம் 10த் + 2 முடிச்சிருக்கணும். அதோட அடிஷனலா என்ன பண்ணணும் அப்படின்னா, டிப்ளமோ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த ஃபார்மசி ரிலேட்டடா ஏதாச்சும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இவங்களுக்கான ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 19லேருந்து 20 வயசு 25 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 165 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ அதே மாரி செஸ்ட் வந்து 77 + 50 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்டபிள் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோல்ஜர் டெக்னிக்கல் கேட்டகரி. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா 7 1/2 வயசுலேருந்து 23 வயசு இருக்கவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 10த், 12த் கண்டிப்பா முடிச்சிருக்கணும். அதில பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி போட்டிருக்காங்க. அப்படி இல்ல பார்த்தீங்கன்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, இங்கிலீஷ் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைட் வந்து 165 சென்டிமீட்டர். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்க குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்றது பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் வெப்சைட்ல தான் போய் அப்ளை பண்ணணும். அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் நான் வந்து கண்டிப்பா குடுத்துர்றேன். இந்த மாரி வேற ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ஜாபோட பார்க்கலாம். பாய் பாய்.